ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ருக்ஷி vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரான் ஃப்ரை எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இறாலை மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி நீட்டாக மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம் 2 ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போது கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனோடனே கடுகும் உளுந்தும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கருவேப்பிலை, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது கூட நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே அது கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். வதக்கிட்டு இருக்கும் போதே நான் கூட கொஞ்சோண்டு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கிப்போம். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே அது கூட நம்ம தக்காளி வெறுக்கி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல இறால், அந்த இறாலை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இறாலை போட்டுட்டு அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இறாலும் அந்த மசாலா எல்லாம் நல்லா கோட்டாகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கிளாஸ் லிட் இல்லை ஏதாவது ஒரு மூடியை வச்சு நல்லா மூடிக்கோங்க. இதில் தண்ணி ஊற்ற வேணாம், ஏன்னா இறால்லே தண்ணி நிறையா வர்றதுனால நம்ம எந்த தண்ணியும் நம்ம இதுக்கு ஊற்ற தேவையில்லை. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இறால் எந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னு. இறால் 90% வெந்துருச்சு. நம்மளுக்கு அடி பிடிக்கக்கூடாது, நம்ம ஒரு கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நம்ம திருப்பி மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் போதும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இறாலை இதோட நீங்கள் இறக்கிக்கோங்க. இல்லை எனக்கு இன்னும் டீப் ஃப்ரை வேணும்னு நினச்சிங்கன்னா திருப்பி மூடி ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் இது வேக வச்சுட்டு திருப்பி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் டீப் ஃப்ரை வேணும் அப்படிங்கிறதுனால நான் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த ஸ்டேஜில் நான் இறக்கிக்கிறேன். எனக்கு இப்போ ஓரளவுக்கு இறால் எனக்கு எல்லாமே வெந்துருச்சு. கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட இறால் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.